18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல என்னடா இவன் வேட்டி சட்டை இல்லாம பேண்ட்ல வந்திருக்கான்னு வைக்கடா. நாம ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. அதனால உங்களோட சேர்ந்து தர்பார்ல டிராவல் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்னு ஒரு சின்ன ஆசை தான். வாங்க தர்பாருக்குள்ள முதல்ல சரண்டு போவோம். இப்ப நாம நேரா சமசீர்மாக்குள்ள போறோம். முதல் சீனை அமர்க்களமா ஆட்டம் பாட்டத்தோட ஆரம்பிக்க போகுது. நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? நம்ம சிஎம் ஐயா இப்படித்தான் பிள்ளைகளை வச்சு ஒரு பாட்டு பாடி அமர்க்களமா ஒரு விழாவில் அசத்தி விட்டாங்க. பாடுறதுங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு கலைங்க. அதுக்கு சிஎம் மட்டும் விதி விலக்கா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அடுத்து நம்ம சிஎம்ஐ பாட்டு பாடினதோட மட்டுமில்லாம ஒரு பஞ்ச் டயலாக்கையும் அடிச்சு விட்டுருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக. என்னன்னா, இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். அடுத்த சீன் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் மருமக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தா இருக்கவே முடியாதுங்க. சண்டைக்காரு ஓட்டு நாரி போகும். அதை நேரம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரச்சனையை தீர்ப்பாங்க. ஆனா இங்க கோர்ட்டுக்குள்ளே போய் நீ என்னையா இங்க கூட்டியாந்து எங்களை பஞ்சாயத்து பண்றது சொல்லி அங்கனே வச்சு சண்டையை போட்டிருக்காங்க. ஏங்க, இடம் பொருள் ஏவல்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாதா? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு தர்மிக்கும் சிவபெருமானுக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அதில் 2 பேரும் மூச்சு விடாம தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சிவகுமார் ஐயா இருக்கார்ல, அவரும் அப்பப்போ இந்த மாதிரி மூச்சு விடாம ஏதாவது பேசி அசத்துவார். இப்போ ஒரு 100 பூ பேரை சொல்லி மூச்சு விடாம சொல்லி அசத்திருக்கார். பூ எப்படி மணக்குமோ அதே மாதிரி இதுவும் மணக்குதில்ல. வள்ளிதழ் உன்சங்காந்தல் ஆம்பல் அனச்சம் தன்கைய கோவிலை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சகை உறுதினார் அவிழ்த்து முந்தூள் கூவிடம் எரிபொலை எருளம் சுள்ளி கூவரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருளை மணிப்பூங்கருளை பைனி வாணி பல்லன குரவம் பசுமிழி வகலம் பல்லனக்காயா விரிமலர் ஆவரி வேரல் சூரல் குறியை பூளை குறுநெடுங்கண்ணி குறுகலை மருந்தம் விரிபூங்கோங்கம் ஓங்கம் திலகம் தேங்கமிழ் பாதை செறிந்தி அதில் பெருந்தன் சண்பகம் கரந்தை குலைவை கடிகமிழ் களிமா பல்லை தாளை பல்லூர் முல்லை கொல்லை படவம் சிறுமாரோடம் வாடை வள்ளி நீண்ட நெய்தல் தாடை தளபம் ஒண்டாட்டாமலை ஞான மவல் நரஞ்சன் கோகுடி சேடல் செம்மல் சிறுசங்குழலி கோடல் கைதை கொங்குமுதி நறுவடை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தர் பாங்கர் மராம் பல்புந்தணக்கம் இங்கே லவம் தூங்குழல் கொண்டை அரும்பு அமலாத்தி நெடுங்குடி வகை பகண்டை பலரசம் பல்புமுண்டி வஞ்சி பிச்சகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்பூந்தோந்தி நந்தி நரவம் நரம்பூர் நாகம் பாரம் பேரம் பைங்குறு கத்தி ஆரம் கால்வி கடியில் முன்னை நரந்தம் நாகம் நல்லு நாடி மாயின் குந்தும் வேங்கை பெறவும் இந்த பூவெல்லாம் எல்லாரும் மேலே தூவி நீங்க எல்லோரும் பல்லாண்டு வாழ. அடுத்து பாருங்க, நேரா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறோம். அதாவது தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த மெரினா மாதிரியான இடங்கள்ல குப்பை எடுக்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். அதுல நம்ம மேயருக்காகலாம் பிரியா மேடம் அவியலோட சேர்ந்து நானும் குப்பையை அள்ளுவோம்ல அப்படின்னு சொல்லி எல்லா குப்பையும் எடுத்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. தென்காசியில் இருக்கிறதே மறந்துடுவிய. பூரா சீனாவில் இருக்க மாதிரி இருக்கான். புத்த கோயில் இருக்குல்ல, அந்த வடிவமைப்பை அப்படியே தென்காசியில் கட்டிருக்காங்களாம், சீனாவில் இருக்கிற மாதிரி. ஐயா, அங்கே இருக்கிற ஊர் இங்கே இருக்குதே, அப்போ சொர்க்கம் இப்படி தான் இருக்கும் போலுக்குன்னு எல்லாரும் வாயடைச்சு கும்பிடுதாங்களாம்.
பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்னென்ன இருக்குங்கிறத அளவிடவே முடியாது. ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் ஆடுவார், ஒருத்தர் இந்த கை சிற்ப வேலைகள்ல அசத்துவார். அப்படிதான் புதுச்சேரியில் இந்த கைவினை கரைகள்லாம் சேர்ந்து சிற்பங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. கடவுளே இங்க வந்து செஞ்சிருப்பாப்லையோ அப்படிங்கிற ரீதிக்கு இருக்குது. அது இதுதானே சொர்க்கம் அப்படின்னு எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்க்கல. நாம எப்பயுமே சொல்லுவோம், பிறரை மகிழ்வித்து நாம மகிழ்றது இருக்கு இல்லையா, அதுதாங்க சொர்க்கம்னு. தூத்துக்குடியில் அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் சமத்துவ வளைகாப்பு விழா நடத்தியிருக்காங்க. ஏகப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களை கூட்டியாந்து இவனாரெலாம் இல்லை, எல்லாரையும் கூட்டி வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணி அவங்க முகத்தில் அந்த பூரிப்பை பார்த்து சந்தோஷப்படுற போது உண்மையிலேயே அங்கே சொர்க்கம் அப்படியே தள்ளாடுதுல. சமத்துவ வளைகாப்ப மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம லேசாக உள்ள போய் இங்கே இருங்க, இந்த உச்சநீதிமன்றம் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படிங்கிறத கல்வியாகவே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் ஆண்களும் பெண்களும் சமம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா நம்ம பிள்ளைகாரர்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணுதியே அப்படின்னு கேட்டோம். மழை பதில எழுதி தாங்க கொடுக்கல, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நடத்துவாங்க, பசங்கன்னா எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. வீட்டிலே அதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா அப்பதான் வெளியில போகும்போதுல ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தப்பான பார்வை வராது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டும் சமம் தான். பெண்ணுக்கு என்ன உரிமையோ அதே மாதிரி தான் ஆணுக்கும் கொடுக்கணும். ஆமா, உண்மைதாங்க. எல்லாருமே ஒரே உயிரினம். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பாகுபாடு இல்லாம வளர்க்கறது ஃபர்ஸ்ட் பெற்றோர்களோட கடமை. நம்ம சின்ன குழந்தை வளரும் போதே நம்ம அதை கடைபிடிக்கணும். கண்டிப்பா 5 விளையாடுது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பையன் சரிநீர் சமமா வேலையை பகிர்ந்து செய்யணும். பையன் தான் காப்பாற்றுவாங்கிறது இல்லை, பொம்பளை பிள்ளைங்களை பின்னாடி நம்ம பெற்றோர்களை காப்பாற்றுவாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வரது மட்டும் பத்தாது, அதை ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தணும். ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் மூலயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் சிறப்பாக செய்யணும். ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக இணைஞ்சு இதை பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். பள்ளி கல்வித்துறையை காட்டிலும் பெற்றோர்கள் தான் முக்கியமான கடமை. அந்த வேலை பையன் செய்யணும், அந்த வேலை பொண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது பாடத்திட்டத்திலையும் கொண்டு வரது நல்ல ஒரு விஷயம்தான். அதனால சமமாக தான், கல்வியிலையும் அப்படியே தான் சமமாக தான் படிக்க வைக்கிறோம். எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இலங்கையிலேருந்து நேரம் கொடைக்கானலில் ஒரு சத்தம் கேட்குது. 2 காட்டெருமையை சும்மா சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கு. மக்களெல்லாம் சொல்லுதாக, அடிக்கடி இந்த காட்டெருமையை நேரம் ஊருக்குள்ளே வந்துடுது, அதுங்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்கல உங்களுக்கு. சரி வந்து அமைதியாக போனால் போக மாட்டேங்கி சண்டை ஓட்டு ரோட்டை மறிச்சுக்கிட்டு நிற்கி ரொம்ப இடைஞ்சல் படுத்துது. என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்காக. அதனால இந்த காட்டெருமைகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். இன்னொன்று, காட்டெருமையோட ஜாலியாக பழகிற வேண்டிதான், வேற வாடி. அடுத்து திருச்சியில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய தருணம் தான். இந்த முக்கொம்பு இருக்கிற அந்த காவிரியார் வர்றதுல அதில் ஒரு முதலடக்கா, அந்த முதல பானா படுத்தி இருக்கு. மக்கள் காலுக்குள்ள தண்ணியை வைப்போமா வைக்க வேண்டாமா, தண்ணிக்குள்ள காலை வைப்போமா வேண்டாமான்னு யோசிக்காம திடுக்குன்னு வந்து காலை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வனத்துறை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை பார்த்துக்கிடுங்க முதல்ல இருக்கா இல்லையான்னு. ஆமா,
இப்போ நம்ம நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். நம்ம ஐயா செல்வ பெருந்தகையா கொஞ்சம் சீரியஸான முகத்தோடு அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் ஐயா உங்களை மாற்றணும்னு கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போதாமே நீங்கள் என்ன சொல்லுதிய சடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். சொன்னார் ஐயா. என்ன சொன்னாரு கேளுங்க. நாங்கள் கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு? இவர் மாவட்ட தலைவர். இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணுவாங்க டெல்லியில. அடுத்து நாம நேரம் நம்ம செந்தமிழர் அண்ணன்ட்ட போய் அண்ணே இந்த மாதிரி காளியம்மாக்கா வெளியில போறாங்களாம்லா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம் புன்முறுவலோட. இது இலையுதிர் காலம் போல் சீமானுக்கு கலையுதிர் காலம். தங்கச்சி நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு. இப்போ பார்த்துட்டேங்களா, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. வழக்கமாக சொல்கிறதா இந்த உசாரில் இருக்கிற விஷயத்தை கப்புன்னு பிடிச்சிக்கோங்கண்ணே, விட்டுறாதீங்க. வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க அப்படிங்கிறத ரெகுலராக சொன்னாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேங்களுங்க. இந்த ராத்திரி வண்டி ஓட்டும் போது எல்லா வண்டியிலையும் வம்புக்குனே இந்த வெள்ளை கலர் லைட்டை பளிச்சுன்னு அடிச்சு எதுக்க வர்றவன் கண்ணை அவிஞ்சு போகிற மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணாமலே ஓட்டுதியே, ஒன்றுமே புரிய மாட்டேங்க. தயவு செஞ்சு அந்த வெள்ளை கலர் லைட்டை கலட்டி வச்சுட்டு மஞ்சள் கலர் லைட்டை மாட்டுங்க. எல்லா டிரைவர்மார்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த தர்பாரம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.